கங்கை நீர் புனித நீர், அதனால் கிணற்று நீர் வீண் என்று அர்த்தமல்ல. தாகத்தில் தவிப்பவருக்கு கங்கையாயிருந்தால் என்ன, கிணற்றாக இருந்தால் என்ன? சிறு துளியும் கீழே சிந்தாமல் பொறுப்புடன் நீரினை சேமிப்போம், பொன்னான சந்ததிகளை காப்போம். எம் பள்ளி மாணவர்கள் நீரின் முக்கியத்துவத்தை தாகம் என்ற தலைப்பில் நடத்தி காட்ட வருகிறார்கள். நீரின் அவசியத்தை உணர்த்தும் தாகம் என்ற குறுநாடகம் உங்கள் முன்னால் எம் மாணவர்களின் நடிப்பில் என்று தனியும் எம் மக்களின் தாகம் என்பதை இப்போது காண்போமா? என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம் என்றான் பாரதி. என்று தனியும் எங்கள் உயிரின் தாகம் என்று கேட்கிறார்கள். இதோ எங்கள் சிகரம் பள்ளி மாணவர்கள். காட்சி 1, வீடு. தேவிகா, தேவிகா, எழுதுறமா, நேரமாச்சு. வீட்ல குடிக்க தண்ணி இல்ல, வீடு வாசல் கூட்டல, பாத்திரம் கழுவுல, இதெல்லாம் யாரு செய்யறது? எழுந்துருமா. இதெல்லாம் நான் தான் செய்யணுமா? அவன் என்ன பண்றான்? அவனையும் செய்ய சொல்லுங்கம்மா. இதெல்லாம் பொட்ட புள்ள செய்யற வேலை, நீ தான் செய்யணும். வேலையில் என்ன பொட்ட புள்ள ஆம்பளை புள்ளன்னு எல்லாரும் ஒண்ணுதான். முதல்ல இது மாதிரி பிரிச்சு பேசுறதை நிறுத்துங்கம்மா. இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசுவ. போய் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வா, அப்பதான் குடிக்க சமைக்க தண்ணி, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதுவும் என்னதான் சொல்லுவீங்களா? அவனை சொல்லாத. சரி, போயிட்டு வரேன். என்ன, எங்க தண்ணிக்கு போறியா? ஆமா இளவரசி, எங்க அம்மாவும் தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாங்க, நாங்களும் வரோம். சரி வாங்க போகலாம் இளவரசி. அங்க போய் நிக்கணும். அச்சச்சோ, தண்ணியே வரல தேவிகா. இரு, நான் அடிச்சு பார்க்குறேன். அச்சச்சோ, தண்ணியே வரல இளவரசி. இப்போ என்ன பண்றது? நம்ம தலையெழுத்து வெறுங்கோடத்தோடு தான் வீட்டுக்கு போகணும்னு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. வெறுங்கோடத்தோடு வந்துட்டியா? ஏன், என்ன ஆச்சு? தண்ணியே வரலம்மா. எவ்வளவோ அடிச்சு பார்த்தோம், அதுதான் தண்ணியே எடுத்துட்டு வரல. கடவுளே, இருந்த தண்ணியில சாப்பாடு பண்ணிட்டேன், இப்ப குடிக்க தண்ணியே இல்லையே, என்ன பண்றது? சரி, நீ சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போ, நான் வேலைக்கு போறேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். காடெல்லாம் வீடாச்சு, நிலமெல்லாம் வீட்டு மனையாச்சு, என்று தீருமோ என் மக்களின் தண்ணீர் தாகம்? நீ ஏன் நித்யம் புத்தகத்தை அங்க வச்சுட்டு இங்க வந்து உக்காந்துருக்க? அதுவா நேத்ரா, ஆசிரியர் தானே சொன்னாங்க எதுனா பிரச்சனைனா ஒதுக்கி வைக்க சொல்லி, அதான் புத்தகத்தை அங்கே வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன். அவங்க சொன்னது பிரச்சனையா, ஆனா நீ ஒதுக்கி வச்சிருக்கிறது புத்தகத்தை. எனக்கு பிரச்சனையே என்னோட புத்தகம் தான். சரியா போச்சு, போ. கடவுளே கடவுளே, என்னப்பா என்னாச்சு? ஏன் இப்போ கடவுளை வேண்டிட்டு இருக்க? அதுவா, நான் இந்தியாவோட தலைநகரம் நியூயார்க்குன்னு மாற்றி எழுதி வச்சுட்டேன், அதை அப்படியே உண்மையா மாறினோன்னு வேண்டிட்டு இருக்கேன். சரியா போச்சு, போ. இப்படிலாம் கூட அண்ணா எழுதி வைப்பாங்க? அதான் நான் எழுதி வச்சிருக்கேன்ல. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. வணக்கம் வணக்கம், எல்லோரும் அமருங்கள். மாணவர்களே, நீங்க பெரியவர்களானதும் என்ன ஆக போறீங்க? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பார்க்கலாம். முதலில் அக்ஷயா, நீ என்ன ஆக போற? நான் டீச்சர் ஆக போகிறேன் ஆசிரியே. நல்லது நல்லது. அடுத்து காவியா, நீ என்ன ஆக போற? நான் டாக்டர் ஆக போறேன் ஸ்ரீ. அப்படியா, டாக்டர் ஆக போறியா? நல்லது நல்லது. மாதேஷ், நீ என்ன ஆக போற? நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் ஆசிரியை. கட்சி ஆரம்பிச்சு உடனே முதலமைச்சர் அப்பதானே ஆக முடியும். சரி சரி, சீக்கிரம் முன்னேறிடுவ. உட்காரு உட்காரு. மாணவர்களே, ஏன் தண்ணீரை இப்படி வீணாக்குறீங்க? தண்ணீருடைய மதிப்பு உங்களுக்கு
உங்களுக்கு தெரியுமா? இனிமேல் தண்ணீரை வீணாக்க கூடாது, புரிந்ததா? புரிந்தது ஆசிரியே. இன்று நாம் பார்க்க போற பாடம் வான் சிறப்பு. வான் சிறப்பு அதிகாரத்தில் உள்ள குறளை காண்போமா? காண்போம் ஆசிரியே. நீரின்றி அமையாது, நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. வானின்றி அமையாது ஒழுக்கு. விளக்கம்: நீர் இல்லாமல் உலக உயிர்கள் இயங்காது, மழை இல்லாமல் மனிதரின் ஒழுக்கமும் தடைப்படும் என்கிறார் வள்ளுவர். எனவே உலக இயக்கத்திற்கு நீரே முதன்மையான ஆதாரம். இக்குறட்பா உங்களுக்கு புரிந்ததா? புரிந்தது ஆசிரியே. அடுத்த குறளை பார்ப்போம். விண்ணின்றி பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இன்றைய பாடம் புரிந்ததா மாணவர்களே? புரிந்தது ஆசிரியே. ஐநா ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளது, அதை பற்றி பார்ப்போம். தண்ணீர் பற்றாக்குறை என்ற நிலையை கடந்து தண்ணீர் இல்லா நிலையை உலகம் இனி சந்திக்கும் என்கிறது ஐநா. எனவே இனிமேல் தண்ணீரை வீணாக்காதீர்கள். சரி மாணவர்களே, நாளை படித்து வாருங்கள், பார்ப்போம். டிங் 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 இப்பதான் சொன்னா. காட்சி 3. மாணவி நீரின்றி மயக்கமடைதல். காட்சி 3. பொறித்துனோட காந்தார கச்சி போட்டு வச்சிருக்கிறா. இளவரசி கொஞ்சம் தண்ணி தாழ்வரசி, தாகமா இருக்கு. அச்சச்சோ, நான் இப்பதான் குடிச்சு முடிச்சேன். கொஞ்சம் முன்னாடி கேட்டிருந்துக்கலாம் இல்ல தேவிகா? சரி வா இளவரசி, அந்த பைப்ல தண்ணி வருதா இல்லையான்னு பார்க்கலாம். சரி வா போய் பார்க்கலாம். நானே சொல்றேன். அடடே, இதுலயும் தண்ணி வரல தேவிகா. இதுலயும் தண்ணியே வரல இளவரசி. இதுலயும் வெறும் காத்து தான் வருது. சரி வா இளவரசி, அந்த கேன்ல தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். சரி வா. அடடே, இதுலயும் தண்ணியே இல்ல தேவிகா. சரி வா இளவரசி, நம்ம வகுப்பறைக்கே போகலாம். சரி வா போலாம். தண்ணி 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 தண்ணி, ரொம்ப தாகமா இருக்கு இளவரசி. தண்ணி தண்ணி. அச்சச்சோ, தேவிகா மயக்க போட்டுட்டா. யாராவது வாங்க. என்னாச்சு? தங்கச்சி மயக்கம் போட்டு வந்துட்டா. தங்கச்சி உங்களிடம் யார்கிட்டயும் இல்லையா? பைப்ல தண்ணி வரவில்லையா மாணவர்களே? வகுப்பறையில் தண்ணீரை வீணாக்காதீர்கள் என்று சொன்னனே, அந்த தண்ணீர் இருந்திருந்தால் தேவிகாவின் தாகத்தை தீர்த்திருக்கலாம்ல. என் பையில தண்ணீருக்கு எடுத்துட்டு வாங்க. பக்கத்தில ஊரு
உங்களுக்கு புரிந்ததா? மனிதனின் சுயநலத்திற்காக காட்டை அழித்து, நாட்டை அழித்து, மரங்களை அழித்து, மண்ணை மலடாக்கினான் மனிதன். 3ஆம் உலகப் போர் கச்சா எண்ணெய்க்காக என்றால் அடுத்த பெரும்போர் குடிநீருக்காக என்பதை எப்போதும் உணர்வோம் நாம். அது நம் உயிர்த்துளி. வான் தரும் மலை, அதை வீணாக்குவது நம் பிழை. நீரின்றி பசுமை இல்லை, பசுமையின்றி நீர் இல்லை. தண்ணீரை பயன்படுத்துங்கள், ஆனால் அதை ஒருபோதும் வீணாக்காதீர்கள். இன்று சேமிக்கப்படும் தண்ணீர் நாளை துடைக்கப்படும் கண்ணீர். நன்றி.